அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி நெக் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோமோ அந்த ஹேண்டை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் நெக் பின்னாடி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு உங்கள் ஹேண்டை இந்த மாதிரி ஹெட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து புல் பண்ணணும். 10 செகண்ட் ரிலாக்ஸ். மறுபடியும் ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஹெட்டு ஃபார்வர்டாக வச்சுட்டு கீழே புல் பண்ணணும். ரிலாக்ஸ். சேம் ஆப்போசிட் சைடு ரிப்பீட் பண்ண போகிறோம். உங்கள் ஹேண்டை அப்பர் ட்ரப்பில் வச்சுட்டு ஆப்போசிட் ஹேண்டை ஹெட்டில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே புல் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி புல் பண்ணக்கூடாது, சைடில் கீழே புல் பண்ணணும். Ten second. Relax. ஸ்ட்ரெச் வந்து சைடில் பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஜாவை மேலே லிஃப்ட் பண்ணணும். 10 செகண்ட் ரிலாக்ஸ். ஸோ எந்த சைடு ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ இதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். சிட்டிங்கில் இது பண்ணணும்னா உங்கள் ஹேண்டை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் டர்ன் பண்ணணும். உங்கள் ஹேண்டை கொண்டு போயிட்டு ஹெட்டில் வச்சு புல் பண்ணணும். செகண்ட். அப்படி உங்கள் ஹேண்டை புல் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் ஹேண்டை பேக் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஹெட்டை எந்த சைடு ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அந்த சைடு டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடை பார்க்கலாம். உங்கள் இன்னும் பேக் சைடு சீலிங்கை வந்து பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டர்ன் பண்ணிவிட்டு சேம் ஆப்போசிட் சைடு. ஸோ உங்கள் நெக் மசில் வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.